ஹே காய்ஸ், ஆக்டர் கார்த்தி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் சர்தார். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொன்னியின் செல்வம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் இந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணியிருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போதே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதில் டிடெக்டட் காப்பின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தா டாப் சீக்ரெட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைட்டில் மூலமாக இந்த படம் ஒரு ஸ்பை வச்சு தான் கதை நகரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் PS மித்ரன். இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி இரும்பு திரையில் டெக்னாலஜி வச்சு நம்ம எவ்வளோ ஏமாறோம்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோ படத்தில் எஜுகேஷனை வச்சு பேசியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஸ்பையான அண்டர் கவர் ஏஜெண்ட்டை பற்றியும் குடிநீரை பற்றியும் பேசியிருக்கிறாரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன் ஹீரோவுக்கு இன்ட்ரோ சீனாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியோட வீட்டை காட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் அங்கங்கே வாட்டர் பாட்டில் இருக்கும். வில்லனுடைய பியர் வாட்டர் கேன்னு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே காட்டியிருப்பாங்க. ஒரு பையன் டீ எடுத்துகிட்டு வருவான். அப்போ அந்த டீ கிளாஸில் இருந்து டீ கப்புக்கு மாறி தான் அந்த அரசியல்வாதி கைக்கு போகும் அந்த டீ. இதில் இருந்து ஹைஜீனிக் சரியாக மெயின்டைன் பண்ணணுங்கிறத காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டீ எடுத்துகிட்டு வர பையன் வேலைக்கார பையனாக தான் ஆரம்பத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சீன் எண்டில் தான் தெரியும் இந்த பையன் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜென்ட்னு. இந்த சீன் மூலமாகவே வாட்டரை பற்றி பேசியிருப்பாங்க, ஹைஜீனிக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பேசியிருப்பாங்க, ஸ்பைங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க. அரசியல்வாதிகளை சுற்றி அங்கங்கே வேறு வேலை பார்க்குற மாதிரி அண்டர் கவர் ஆஃபீஸராக ஸ்பை போலீஸ் ஏஜென்ட்டுகளையும் காட்டியிருப்பாங்க. கார்த்தியோடைய இன்ட்ரோ வரும்போது விஜயபிரகாஷா கதைக்குள்ளே போகிற வரைக்குமே பப்ளிசிட்டி ஆகிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஃபோட்டோகிராஃபர் மற்றும் ப்ரெஸ்ஸையும் அவரை சுற்றி இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சர்தார் வரணும், அவர் வர வைக்க யாராவது ஒரு ஆள் வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே விஜயபிரகாஷோடைய பேரை மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. இவர் வந்தாதான் சர்தார் வருவான்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. மேலதிகாரி ஒருத்தர் விஜயபிரகாஷை பற்றி கேலி பண்ணிடுவார். இது என்ன உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனான்னு இந்த ஒரு சீன் மூலமாகவே விஜயபிரகாஷுக்கும் முனிஷ்காந்துக்கும் ரிலேட்டிவ் இல்லைங்கிறத சொல்ல வந்திருப்பாங்க. இந்த படத்தில் முனிஷ்காந்தோடைய பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்டை காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஷார்ட் மூலமாக அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்டு குவைத்தில் வேலை பார்க்குற மாதிரியும் ஐபேடில் வழியாக வீடியோ கால் வர மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. போராட்டம் பண்ணினதுக்காகவே எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க விஜயபிரகாஷ். அப்போ அந்த பஸ்ஸோடைய நம்பர் பார்த்தோம்னா 29 சீன் இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார் ஒரு பஸ்ஸில் வச்சு. அந்த பஸ்ஸோடைய நம்பருமே 29 சீன் தான் இருக்கும். இந்த போராட்டத்தில் ஒரு லேடி சொல்லுவாங்க, என்னைக்குமே தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் விஜயபிரகாஷ் கண்டுபிடிச்சிருவாரு, வாய்ஸ் உன்னோட வாய்ஸாக இருக்குது, வசனம் வேறு ஒரு ஆளோட வசனம் மாதிரி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த டயலாக்கை பவானியோடைய வளகாப்பு ஃபங்க்ஷனில் விஜயபிரகாஷ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மாவை 2-3 ஷாட்டில் காட்டுவாங்க, அப்பாவை காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷனில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பாங்கிறதுனால சும்மா விட்டியான்னு முனிஷ்காந்த் சொல்கிற இந்த டயலாக் மூலமாக ஹீரோயின் அப்பா யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. லவ் ப்ரப்போஸ் ஃப்ளாஷ்பேக் சீனில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக ஆல் இண்டியா ரேடியோ கேட்டவன் தானேன்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். இதுக்கு டீட்டெயிலாகவே விஜயபிரகாஷ் காதில் ஹெட்செட் மாட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சர்தார் வர சீன் முன்னாடியே நம்ம கிட்ட சர்தார்னு டீட்டெயிலை காட்டியிருப்பாங்க. ராஜாஜி பவனில் லைலா ராய் ஏஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைல் தேடுவாங்க. அதில் சர்தார்னு நேம் இருக்கும். ராய் ஏஜென்ட்டில் சர்தார் இருந்திருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. லைலாவோடைய லேப்டாப் பாஸ்வேர்டுமே சர்தார்னு தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் கம்பெனியோடைய பேர் ஓயாசிஸ்ன்னு இருக்கும். அதில் கிரீடம் இருக்கும். அதுக்கு கீழே தண்ணி ஓடுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியோடைய ஓனர் பேர் மகாராஜான்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த கம்பெனியோடைய லோகோவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் சர்தார் ஈசல் பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பார் ஒய்ஃப் கிட்ட. அப்போது ஒய்ஃபை வந்து தாலி கயிறை பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போவே சர்தார் திரும்ப வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சர்தாரோடைய ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் மாதிரி 2 இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒன்று சர்தார் வந்து கூத்து கட்டுற சீனில் தஞ்சைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சர்தாரோடைய ஃபேமிலி சூசைட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் பேப்பரில் வரும். அங்கேயுமே தஞ்சாவூர் மாவட்டம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் சீனு 1988 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே தமிழில் நைங்கிறத அந்த காலத்து நை மாதிரியே போட்டிருப்பாங்க.
சர்தாரை ரீஎன்கவுண்டர் பண்ணுற சீனில் சர்தார் கேட்பாரு, உனக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு. இப்படி கன் பிடிச்சா எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவார். அப்புறம் எப்படி கன் பிடிக்கிறது அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் மூலமாக காட்டியிருப்பாங்க. வில்லன் வந்து சர்தாருடைய முதுகு பக்கமாக தான் கன் பிடிச்சி நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. முதுகு பக்கமாக நின்னதுனால தான் சர்தார்னால நகர முடியாமல் இருப்பார். வில்லன் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமேட்டி தான் ஃபைட் சீனு நடக்கும். வில்லனுடைய அடியாள்கிட்ட போலீஸ் கார்த்தி ஃபைட் பண்ணி அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் அதே வில்லன் அடியாள்கிட்ட சர்தார் கார்த்தியை வந்து ஃபைட் பண்ணும்போது அடுத்து எப்படி ஃபைட் பண்ணுவான் அப்படிங்கிறத சர்தார் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவார். அதனால அவர் அடி வாங்காமல் தப்பிச்சுருவார். ஆனால் போலீஸ் கார்த்தி வந்து கீழே விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சீனில் ஸ்பையோடைய நேம் லிஸ்ட்டை காட்டுவாங்க. அதில் விக்ரம் நேம் இருக்கும். இந்த ஒரு சீன் மூலமாக விக்ரம் படத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. லாஃபிங் புத்தா அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டு வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரகாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து லாஃபிங் புத்தாவாக இருப்பார். அவர் தான் வந்து சீனாவுக்கு வேலை செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இடத்துக்கு வந்து மகாராஜா வந்துடுவார். அவர் வந்து அடுத்த லாஃபிங் புத்தாவாக இருப்பார். லாஃபிங் புத்தா எதுக்காக இந்த கோட் வேர்டு இவங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக லாஃபிங் புத்தா வந்து வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா வீடு நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து காசுக்காக இவங்க நாட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. காசுக்காக இவங்க வேலை செய்கிறதுனால கூட இந்த லாஃபிங் புத்தா அப்படிங்கிற அந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் இன்னொரு கோட் வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, காக்ரோச்னு. ஏஜென்ட் காக்ரோச்சா இந்த படத்தில் இவர் தான் வந்து நடிச்சிருப்பாரு. இவருடைய ஹிடன் பிளேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயபிரகாஷ் வந்து ஒரு ஷாட்ல கண்டுபிடிச்சிருவாரு. இந்த சீன்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்குள்ள ஒரு காக்ரோச் உள்ள நுழையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த காக்ரோச் மூலமா ரகசியமான ஒரு அறையை வந்து விஜயபிரகாஷ் கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சர்தார் வந்து கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வரும். சர்தார் இருக்கிற செல்லுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு காக்ரோச் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காக்ரோச் வந்து அந்த சீன்ல தப்பிச்சு போயிடும். அதே மாதிரி சர்தார் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்ல வந்திருப்பாங்க. இந்த படத்தில் எந்தெந்த இடத்துல வாட்டரை பற்றி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா சர்தார் வந்து ஒரு ஆஃபீஸரை கொல்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லையுமே வந்து கடலுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் அந்த ஷாட் இருக்கும். போட்டில் இருந்து சர்தார் வந்து அந்த ஆஃபீஸரை கொன்னுட்டு கடலில் குதிச்சு தப்பிச்சு போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சர்தாருடைய அந்த மிஷன் வந்து பிரேக் ஆகிற சீனுமே சர்தார் வந்து கடல்ல குதிச்சு தான் தப்பிச்சு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. சர்தாருடைய ஃப்ளாஷ்பேக் சீனு காமிக்கும் போது அவரு கிணத்துக்குள்ள உட்காந்து தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேயுமே தண்ணியை வந்து காட்டியிருப்பாங்க. சர்தாருடைய மொத்த குடும்பமே சூசைட் பண்ற இடமும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி சுத்தி கிணறு பகுதியா தான் இருக்கும். இந்த படத்துல லைலாவுடைய கேரக்டர் அந்த பையனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கான காரணமே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. லைலாவுடைய டெத்தும் பாத்தீங்கன்னா வாட்டர்ல முக்கி தான் இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே லைலா இறந்து போனா கூட கடல்ல தூக்கி போட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அங்கேயுமே தண்ணியை காட்டியிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல கட்சி ஆபீஸ் வெளியில டீ கடையில இருந்து ஒரு பையன் டீ எடுத்துட்டு வருவான். அந்த ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பையன் ஒரு டேபிளில் டீ கிளாஸ் வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பியர் அப்படிங்கிற வாட்டர் பாட்டிலும் இருக்கும். டீ கொடுக்க போன அந்த பையன் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போது ஒரு டீ கடைக்கு வெளியில் ஒரு போலீஸ் உட்காந்துருப்பாரு. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த பையன்கிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா, வானிலை அறிக்கை எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்னு தான் கேட்பாரு. அதுக்கு அந்த பையன் நாளைக்கு வந்து இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதையுமே வந்து வாட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கும். படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஷார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லனுடைய தாத்தா வந்து சிலையை இடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துலயுமே வந்து வில்லன் பேசுற டயலாக்க கவனிச்சிங்க அப்படின்னா வாட்டர் சம்பந்தப்பட்டதான் பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எங்க தாத்தா வந்து நிலம் தான் வந்து பவர்னு நினைச்சாரு, ஆனா நிலத்துல பவர் கிடையாது, தண்ணியில தான் பவர் இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சர்தாருடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கும் போது செகண்ட் ஹீரோயினை காமிப்பாங்க. சர்தார் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டராக தான் அந்த படத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு சீனில் டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுவாங்க. உடனே சர்தார் வந்து ஃப்ரீக்வன்சி நம்பரை வந்து கையில் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினை கோவத்தில் அடிச்சிருப்பாரு. அடித்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடித்தப்போ அவருடைய கையில் நோட் பண்ணியிருந்த ஃப்ரீக்வன்சி நம்பருமே இவங்களுடைய கன்னத்தில் பதிஞ்சிருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரியே அங்கேயுமே வாட்டரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்தாருடைய கேரக்டரும் விஜயபிரகாஷோடைய கேரக்டருமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். விஜயபிரகாஷ் வந்து ஃபேமஸ் ஆகணும், 4 பேருக்கு நம்மளை தெரியணும் அப்படின்னு வேலை செய்வார். அதே இது சர்தார் வந்து நல்லதே
செஞ்சால் கூட இவர் தான் பண்ணார் அப்படிங்கிறது தெரியாமல் வேலை செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் சர்தாருடைய அண்ணன் வந்து இராணுவத்தில் இருப்பாங்க. அப்போது ஒரு ஸ்பை வந்து தான் எங்களையெல்லாம் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அந்த ஸ்பை வந்து சர்தார் தான் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பபாய்.